விஜயின் முக்கிய முடிவு. தாவேக அமைச்சரவையில் இடம்பெறும் 7 அதிமுக எம்எல்ஏக்கள் கசிந்த ரகசிய லிஸ்ட். தமிழக முதலமைச்சராக தாவேக முதல்வர் விஜய் பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பிலும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்த பரபரப்பு தமிழக அரசியலில் தொற்றிக்கொண்டுள்ளது. ஏற்கனவே பதவியேற்ற 9 அமைச்சர்களுக்கு இன்னும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததற்கு அதிமுகவில் இருந்து உடைந்து வந்துள்ள அதிருப்தி குழுவினரே காரணம் என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வந்தன. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி விஜயின் அரசுக்கு ஆதரவளித்த முக்கிய அதிமுக மூத்த தலைவர்கள் 7 பேருக்கு தாவேக அமைச்சரவையில் முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படும் அந்த 7 முக்கிய புள்ளிகள் இதோ. கோவை மண்டலத்தில் அதிமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய எஸ்.பி. வேலுமணி எடப்பாடி பழனிசாமியின் மிக நெருங்கிய தளபதியாக இருந்தவர். தற்போது இபிஎஸ்ஐ எதிர்த்து தாவேகவுக்கு ஆதரவளித்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழுவை முன்னின்று வழிநடத்தியவர்களில் இவரும் ஒருவர். இவருக்கு மீண்டும் உள்ளாட்சித்துறை அல்லது நெடுஞ்சாலைத்துறை போன்ற மிக முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்படலாம் என தெரிகிறது. வடதமிழகத்தில் குறிப்பாக விழுப்புரம் பகுதியில் அதிமுகவின் முகமாக இருந்த சி.வி. சண்முகம் அண்மையில் இபிஎஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தாவேகவுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்தார். சட்டம் மற்றும் நிர்வாக விவகாரங்களில் ஆழமான அனுபவம் கொண்ட இவருக்கு மீண்டும் சட்டத்துறை அல்லது மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை வழங்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் கொரோனா காலகட்டத்தில் சுகாதாரத்துறையை திறம்பட கையாண்டவர் என்று பெயர் பெற்றவர். தற்போதைய அரசியல் சூழலில் விஜயின் அணிக்கு மாறியுள்ள இவருக்கு மீண்டும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கப்படக்கூடும் என்று பேசப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஆர். காமராஜ் கூட்டுறவு மற்றும் பொது விநியோக திட்டத்தில் நீண்ட அனுபவம் கொண்டவர். டெல்டா பகுதியில் செல்வாக்கு மிக்க இவருக்கு தாவேக அமைச்சரவையில் அதே உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வேலூர் மண்டலத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் கே.சி. வீரமணி தாவேக அரசுக்கான ஆதரவு குழுவில் இணைந்துள்ளார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் இவருக்கு இருக்கும் அனுபவம் காரணமாக நிதி அல்லது வணிக வரித்துறைக்கு இவரது பெயர் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான நத்தம் விஸ்வநாதன் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர். இபிஎஸ் இவரை கட்சி பதவிகளிலிருந்து நீக்கியதைத் தொடர்ந்து தாவேகவில் இணைந்துள்ள இவருக்கு மின்சாரம் அல்லது சுங்கத்துறை போன்ற முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் அடுத்த முக்கிய விக்கெட். மேற்கு மண்டலத்தில் தாவேகவின் பலத்தை அதிகரிக்க இவருக்கு உயர்கல்வி அல்லது பள்ளிக்கல்வித்துறை வழங்கப்படக்கூடும் என அரசியல் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவின் மூத்த தலைவரான கே.ஏ. செங்கோட்டையன் தாவேக அமைச்சரவையில் இணைந்துள்ள நிலையில் மேலும் இந்த 7 முன்னாள் அமைச்சர்களும் அமைச்சரவையில் இணைந்தால் அது விஜயின் அரசுக்கு நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய அனுபவ பலத்தை தரும். ஆனால் மறுபுறம் தூய அரசியல் செய்ய வந்த விஜய் ஊழல் புகார்களுக்கு உள்ளான பழைய அதிமுக அமைச்சர்களை வைத்துதான் ஆட்சி நடத்த போகிறாரா என்ற திமுகவின் விமர்சன கணைகளுக்கும் விஜய் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த 7 பேரின் பெயர்கள் அடங்கிய புதிய அமைச்சரவை பட்டியல் இன்னும் ஓரிரு நாட்களில் ராஜ்பவனுக்கு அனுப்பப்படலாம் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.